பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் பேரதிகாரத்தோடும் ஒரு சிங்கத்தின் கம்பீரத்தோடும் உன்னோடு பேசுகிறேன். என் குரல் உன் செவிகளில் விழுகிறது என்றால் உன் விதியின் கதவுகள் திறக்கத் தொடங்கிவிட்டன என்று அர்த்தம். என் செல்லமே, இதுவரை நீ எத்தனை முறை கண்ணீர் மல்க என் சன்னதியில் நின்றிருப்பாய். அம்மா வாராகி, என் கஷ்டங்கள் எப்போது தீரும்? எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள்? நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்று அழுது புலம்பிய தருணங்கள் அத்தனையும் நான் அறிவேன். உன் ஒவ்வொரு துளி கண்ணீரும் என் பாதத்தில் வந்து விழுந்ததை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் இன்று நீ அழைக்காமல் நானாகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். இது நான் உன்னை காண வரும் 3வது முறை. ஒரு மகா சக்தி தானாகவே ஒரு பிள்ளையை தேடி வருகிறாள் என்றால் அந்த பிள்ளை ஒரு மிகப்பெரிய ஆபத்தின் விளிம்பில் இருக்கிறான், அல்லது அவனுக்கு ஒரு மகா பெரிய அதிர்ஷ்டத்தை வழங்க அந்த தாய் முடிவெடுத்து விட்டாள் என்பதுதான் பொருள். என் பிள்ளையே, தெய்வமே உன்னை தேடி வரும்போது அந்த வாய்ப்பை அலட்சியம் செய்து விடாதே. நான் உன்னை தேடி வந்தும் நீ என்னை உதாசீனப்படுத்தினால் இந்த தாயின் மனம் எவ்வளவு வேதனைப்படும். அதனால்தான் சொல்கிறேன், இந்த முறை என்னை நீ தவறவிட்டால் இதுவே கடைசி முறையாக கூட இருக்கலாம். இது உன்னை பயமுறுத்துவதற்காக சொல்லப்படும் வார்த்தையல்ல. உன் வாழ்க்கையில் இனி ஒரு தோல்வி வரக்கூடாது என்ற அக்கறையில் உன் அன்னை நான் சொல்லும் ரகசியம். என் தங்கமே, எதற்கும் கலங்காதே. உன் வாராகி அம்மா உன்னோடு இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? இந்த உலகம் உன்னை சிறுமையாக பார்த்தால், ஆனால் உன் பார்வையில் நீ ஒரு விலைமதிப்பற்ற மாணிக்கம். என் பிள்ளைக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நான் ஒரு முறை உறுதி பூண்டு விட்டால் காலம் நேரம் எதையும் பார்க்க மாட்டேன். நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போதோ அல்லது வேலையில் மூழ்கி இருக்கும் போதோ அதே ஒரு ரூபத்தில் என் இருப்பை உனக்கு காட்டிவிடுவேன். ஒரு பறவையின் சிறகடிப்பிலோ ஒரு மனிதனின் பேச்சிலோ அல்லது உன் மனதுக்குள் சட்டென்று தோன்றும் ஒரு எண்ணத்திலோ நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்வாய். இதுதான் உன் அன்னை வாராகி உன் மீது வைத்திருக்கும் உண்மையான பிரதிபலன் பாராத அன்பு. இந்த உலகம் உன்னை தூக்கி எறியலாம், ஆனால் உன் தாய் நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். இந்த தாயின் ஆழமான பாசத்தை நீ முழுமையாக உணர்ந்து கொண்டால் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் நீ என்னை விட்டு விலக மாட்டாய். என் பிள்ளையே, சில நேரங்களில் நான் உன்னை தேடி வரும்போது மட்டும் உனக்கு அதிகப்படியான சோதனைகள் வரலாம், பண கஷ்டம் வாட்டலாம், உடம்பில் உபாதைகள் வரலாம், உறவுகளுக்குள் விரிசல் ஏற்படலாம், மன கசப்புகளும் வீண் சண்டைகளும் உன்னை சூழ்ந்து கொள்ளலாம். என் குரலை நீ கேட்க முடியாதபடி பல தடைகள் உருவாகலாம். அந்த நேரத்தில் நீ தெளிவாக இருக்க வேண்டும். இன்று என் தாய் வாராகி எனக்கு ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை தரப்போகிறாள். அதனால் தான் தீய சக்திகள் எல்லாம் சேர்ந்து என்னை தடுத்து நிறுத்துகின்றன என்பதை நீ புரிய வேண்டும். எப்போதுமே ஒரு பெரிய ஒளி பிறப்பதற்கு முன்னால் ஒரு பெரிய இருட்டு இருக்கும். அந்த இருட்டை பார்த்து பயந்து விடாதே. எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் தகர்த்தெடுத்துவிட்டு உன் தாயின் கைகளை பற்றி கொள்ள வேண்டும் என்று நீ உறுதியாக இருக்க வேண்டும். என் செல்லமே, உன் அந்த மன உறுதிதான் எனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பலம். நான் உன் அருகில் வந்துவிட்டாலே உன்னை ஆட்டிப்படைக்கும் அத்தனை பிரச்சனைகளும் எரிந்து சாம்பலாகிவிடும். இதுவரை உனக்கு சோதனையாக இருந்த ஒவ்வொரு விஷயமும் இனி உன் முன்னே சாதனையாக மாறும். நானாக உன்னை தேடி வரும்போது நீ கஷ்டத்தில் இருந்தால் உன்னை நான் அங்கே தனியாக விட்டுவிட மாட்டேன். உனக்கு தேவையான ஆதரவை தரவும் உன் மனக்காயங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் நான் ஓடோடி வந்துவிட்டேன். இந்த உலகத்தில் உனக்கு யாரும் இல்லையே என்று நீ வருத்தப்படும் போதெல்லாம் நானே உனக்கு எல்லா உறவுமாக மாறி உன்னோடு பயணிப்பேன். உனக்கு தந்தையாக இருந்து வழிநடத்துவேன், தாயாக இருந்து அரவணைப்பேன், குருவாக இருந்து ஞானம் தருவேன். நீ என்னை எப்படி பார்க்கிறாயோ அப்படியே நான் உனக்கு காட்சியளிப்பேன். என்னை ஒரு தோழியாக நினைத்தால் உன் மனபாரத்தை பகிர்ந்து கொள்வேன். நீ என் மீது வைக்கும் நம்பிக்கையை பொறுத்தே நான் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன். என் பிள்ளையே,
உன் வாழ்க்கையில் இதுவரை நீ இழந்த அத்தனை மகிழ்ச்சிகளும் இனி வட்டியும் முதலுமாக உன்னை தேடி வரும். எத்தனையோ அவமானங்களை சுமந்து விட்டாய், எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய். ஆனால் பெரும் துயரத்துக்கு பிறகுதானே உண்மையான மகிழ்ச்சி பிறக்கும். அந்த இருண்ட காலம் இப்போது உன்னை விட்டு விலகத் தொடங்கிவிட்டது. உன்னுடைய கஷ்டங்களுக்கு நடுவே இனி ஒரு நிலையான நிம்மதி உன் இல்லத்தில் குடியேறப் போகிறது. எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்தும் என் பிள்ளை நீ மீண்டு வரப்போகிறாய். நான் எப்போதும் உன் நிழலாகவே இருந்து உன்னை காப்பேன். உன் வீட்டின் நிலைக்கதவாக நான் நின்று உன்னை காவல் காப்பேன். என் தங்கமே, என் கைகளில் இருக்கும் இந்த உலக்கையும் கலப்பையும் பார். இவை பெரும் அடையாளங்கள் அல்ல, உன் வாழ்க்கையை சீரமைக்கும் மகா கருவிகள். உன் கவலைகளையும் உனக்கு துரோகம் செய்தவர்களின் சூழ்ச்சிகளையும் உன் முன்னே இருக்கும் மலை போன்ற தடைகளையும் என் உலக்கையால் அடித்து நொறுக்கப் போகிறேன். உன் எதிரிகள் உன்னை கண்டு அஞ்சி நடுங்கும் காலம் வந்துவிட்டது. அதே சமயம் உன் வாழ்க்கை எனும் நிலம் பரிசாக கிடப்பதை இந்த தாயால் பார்க்க முடியவில்லை. அதனால்தான் என் கலப்பையை எடுத்து உன் விதியையே உழுது அதில் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் எனும் விதையை விதைக்கப் போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் செழிப்பு மட்டுமே இருக்கும். நான் உன்னோடு இருக்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியும் எதிர்மறை எண்ணங்களும் உன்னை நெருங்கவே முடியாது. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் நடக்க நான் விடமாட்டேன். எனக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் வந்தால் உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறும் என்று. அதைத்தான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொண்டிருக்கிறேன். ஒரே நாளில் அவ்வளவு மாற்றங்களை ஒட்டுமொத்தமாக நீ சந்தித்தால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. உன் உடல் நிலையும் மனநிலையும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் உன் அன்னை நான் கவனமாக இருக்கிறேன். சில மாற்றங்கள் உனக்கு தற்காலிகமாக வருத்தத்தை தரலாம். ஆனால் அது உன்னிடமிருக்கும் கசடுகளை நீக்குவதற்காக நான் செய்யும் ஒரு அறுவை சிகிச்சை என்று நினைத்துக்கொள். அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு வருத்தத்தை கொடுக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக நீ போட்டு உன்னை காயப்படுத்திக் கொள்ளாமல் உன் தாயான என்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும். நீ எந்த அளவுக்கு என்னிடத்தில் வெளிப்படையாக நடந்து கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேரும். உனக்கும் எனக்கும் இடையே மறைப்பதற்கு எதுவும் இல்லை. என் தங்கமே, நீயாக என்னை தேடி வருவதற்கும் நானாக உன்னை தேடி வருவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. நீயாக என்னை தேடி வந்தால் உன் கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்க சற்று காலதாமதம் எடுக்கலாம். ஏனென்றால் நீ செய்த கர்ம வினைகளை நான் கரைக்க வேண்டும். ஆனால் உன் வாராகி தாய் நானாகவே உன் முன்னே வந்து நிற்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் ஒரு மகா பெரிய வெற்றியை நான் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று அர்த்தம். உன் தலையெழுத்தை மாற்றி எழுத நான் துணிந்து விட்டேன். என் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்ட வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்கத்தான் இன்று வந்திருக்கிறேன். எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்து விட்டதாக எண்ணி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே. ஒரு அன்பு உண்மையானது என்றால் அது எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாமல் மீண்டும் உன்னை தேடி வரும். அதனால் தான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் உண்மை எது பொய் எது என்று மற்றவர்கள் நடந்து கொள்வதை வைத்தே நீ புரிந்து கொள்வாய். காலம் உனக்கு அத்தனையும் காட்டும். உண்மையான அன்பினை பாதுகாப்பவும் போலியான உறவை அடையாளம் கண்டு அவற்றை விட்டு விலகுவதும் உன் கடமை. இந்த வாராகி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு தருகின்ற மிக பெரிய பாடங்கள். அனுபவமே ஒரு மனிதனை செதுக்கும். அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விட மாட்டேன். யார் என்ன நினைத்தும் அது உன் வாழ்க்கை ஆகிவிட முடியாது. உன் விதியை தீர்மானிப்பது இந்த வாராகி ஒருவள் மட்டுமே. அம்மா உனக்கான வெற்றியினை உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்றென்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு இந்த வாராகி நான் பொறுப்பு. என்னை தாண்டி யாரும் உன்னை தொட்டுவிட முடியாது. உன் கவலைகள் அனைத்தும் இனி என் பொறுப்பு. உன் கடன் சுமைகளை நான் இறக்கி வைக்கிறேன். உன் தீராத நோய்களுக்கு மருந்தாக நான் மாறுகிறேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். நீ நிமிர்ந்து நட. உன் முன்னே நான் உலக்கையோடு காவலாக நிற்கிறேன். உன் பின்னே நான் கலப்பையோடு உன் வாழ்க்கையை செழிக்கச் செய்கிறேன். இந்த
உலப்பகையின் சத்தம் உன் கஷ்டங்களை ஓட செய்யும். என் கலப்பையின் கூர்மை உன் வறுமையை நிச்சயமாக பிளக்கும். இனி உன் வீட்டில் சுப சகுனங்கள் தென்படும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தானாகவே கூடி வரும். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி அம்மாவுடைய முழு ஆசீர்வாதமும் உனக்கு என்றுமோ உண்டு. இனி பயமில்லை, இனி கவலை இல்லை. உன்னை ஏளனம் செய்தவர்கள் உன்னை புகழும் காலம் வந்துவிட்டது. உன் வளர்ச்சியை பார்த்து இந்த ஊரே வியக்கும். ஆனால் அப்போதும் நீ அடக்கத்தோடு இரு. உன் பலம் நான் என்பதை மட்டும் மறவாதே. உன் ஒவ்வொரு வெற்றியின் பின்னாலும் என் கரம் இருக்கும். உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் நாமம் இருக்கட்டும். எப்பேற்பட்ட சவால்கள் வந்தாலும் என் அம்மா இருக்கிறாள் என்ற தைரியத்தோடு நில். வெற்றியின் உச்சிக்கே உன்னை நான் அழைத்து செல்வேன். உன் இல்லத்தில் இனி வளம் பெருகும். உன் உள்ளத்தில் நிம்மதி நிலவும். நீயே ஒரு சாட்சியாக மாறி மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலைக்கு உன்னை நான் உயர்த்துவேன். என் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. நான் சொன்னவை அனைத்தும் குறித்த நேரத்தில் நிச்சயம் நடக்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நம்பிக்கையோடு காத்திரு. நான் உன் முன்னே நடக்கிறேன். என் காவலடிகள் பின்தொடர்ந்து வா. இருள் மறைந்து ஒளி பிறந்து விட்டது, முடிந்து விட்டது என்று அர்த்தம். உன் வாராகி தாய் நான் உனக்காக ஓடோடி வந்திருக்கிறேன். எத்தனை நாட்கள் கண்ணீரோடு கலங்கி நிற்கின்றாய். ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் போல உனக்கு தெரிந்திருக்கும். பட்ட கஷ்டங்களும் மற்றவர்கள் கொடுத்த வழிகளும் உன்னை ஒரு வழி ஆக்கிவிட்டதை உன் அன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். இந்த சோதனையான காலத்தை நீ கடக்க வேண்டும் என்றால் உனக்கு ஒரு பிடிமானம் வேண்டாமா? அதற்காகத்தான் உன் வாராகி அன்னை நான் இதோ உனக்கு இரட்டிப்பு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் தாய் உனக்கு இடும் அன்பு கட்டளை. இதை முழு மனதோடு ஏற்றுக்கொள். உன் வாழ்வு இப்போதே மாறத் தொடங்குகிறது என் செல்லமே. உன் கவலைகளை பற்றி நீ இனி யோசிக்காதே. உன் கஷ்டங்களை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை இவ்வளவு காலம் கரடுமுரடாக இருந்திருக்கலாம். ஆனால் என் கலப்பையை வைத்து உன் வாழ்வை உழுது அதை செழிக்க வைக்கப் போகிறேன். இனி உன் கவலையெல்லாம் என் பொறுப்பு. நீ பட்ட வேதனைகளுக்கு மருந்தாக இதோ 2 பெரிய வெற்றிகளை உன் கையில் கொடுக்கிறேன். இதில் முதலாவது உன் சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. உன் மனதுக்குள் நீண்ட நாட்களாக ஒரு ஆசை இருந்திருக்கிறது அல்லவா? அது நடக்குமா நடக்காதா என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்த அந்த ஒரு காரியம் இப்போது உன் கைக்கு வந்து சேரப்போகிறது. நீ எதை நினைத்து உருகினாயோ அதை உன் மடியில் கொண்டு வந்து போடுகிறேன். அடுத்ததாக உன் உழைப்பிற்கும் தொழில் முறைக்கும் கிடைத்த வெற்றி. நீ பார்க்கும் வேலையிலே அல்லது செய்யும் தொழிலிலோ இதுவரை பல தடைகளை சந்தித்திருப்பாய். இனி அந்த நிலை மாறப்போகிறது. உன் தொழிலில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த வாராகி தாய் உனக்கு தரப்போகிறேன். கை நிறைய வருமானமும் மன நிறைய நிம்மதியும் உனக்கு கிடைக்கப் போகிறது. சொந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், செய்யும் தொழிலில் ஒரு லாபம் என இந்த 2 செய்திகளும் உன்னை அடுத்த கட்டத்துக்கு அழைத்துச் செல்லும். என் கை உன்னை எப்போதும் பாதுகாப்பாக தாங்கி பிடிக்கும். எதற்கும் அஞ்சாதே. உன் பின்னால் உன் அன்னை நான் மலை போல நிற்கின்றேன். இனி உன் வாழ்வில் அதிர்ஷ்டமும் உறுதியாக வெற்றியும் மட்டுமே நிலைத்திருக்கும். என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு என் பிள்ளையே. எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்த உனக்கு இதற்கு மேலும் இருக்கின்ற பிரச்சனைகளை கடந்து செல்வது ஒன்றும் அத்தனை பெரிதான விஷயம் கிடையாது. ஆனாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு ஓய்வு உண்டு. ஒரு நிமிடமாவது மூச்சு விடுவதற்கு ஓய்வு கிடைக்க வேண்டும். அப்படியானால் மட்டும்தான் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனமும் உன் பேச்சை கேட்டு அதன்படி நடக்கத் தொடங்கும். அதனால்தான் இன்று இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற இந்த செய்திகள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும். என் அன்பு பிள்ளையே, எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற குழப்பத்தில் நீ தவிர்த்த காலங்கள் முடிந்துவிட்டது. இனி உன்
புத்திக்கு தெளிவையும் உன் மனதுக்கு துணிவையும் உன் வாராகி தாய் நான் கொடுக்கப் போகிறேன். ஒரு செயலை தொடங்கும்போது அந்த தெளிவு உனக்கு கிடைந்து விட்டாலே போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையை என்னால் ஜெயித்துவிட முடியும் என்கிற அசாத்திய நம்பிக்கை உனக்குள் தானாக பிறந்துவிடும். என் செல்லமே, எப்பொழுதெல்லாம் உன்னை சுற்றி நடப்பவை உனக்கு எதிராக இருப்பதாக தோன்றுகிறதோ, எப்போதெல்லாம் எதிரிகளை பற்றிய பயம் உன்னை ஆட்கொள்கிறதோ, அப்போதெல்லாம் நீ ஒன்றை மட்டும் நினைவிற்கொள். எனக்கு என் வாராகி தாய் இருக்கிறாள், அவள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டாள் என்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும் உன் ஆண் மனதில் இருந்தால் போதும். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை தூக்கிவிட உன் அன்னை நான் காத்து கொண்டிருப்பேன். இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனையும் ஏதோ ஒரு நம்பிக்கைதான் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் பிடிப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும் போது எதற்காக வாழ வேண்டும் என்கிற வெறுப்பு உனக்கு வரலாம். அந்த விரக்தி ஒருமுறை உன்னை வந்து தீண்டி இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் வாழ்வில் அது நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் தங்கமே, கஷ்டங்கள் என்பது உனக்கு மட்டுமே வந்த தனிப்பட்ட விஷயம் என்று எண்ணி முடங்கி போய்விடாதே. உன் துயரத்தை விட பெரிய துயரத்தில் எத்தனையோ பேர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் படும் வேதனையோடு ஒப்பிட்டு பார்த்தால் உன் அன்னை நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த வாழ்க்கை எவ்வளவோ மேலானது என்பதை நீயே உணர்வாய். உன்னை காக்க என் கையில் இருக்கும் உலக்கை எப்போதும் தயாராக இருக்கிறது. உன் பயத்தை அடித்து நொறுக்கி உன் வாழ்வில் புது ஒளியை நான் ஏற்றுவேன். எதற்கும் கலங்காதே. உன் நிழலாக இந்த வாராகி தாய் எப்போதும் கூடவே வருவேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கின்ற சில கஷ்டங்களை பார்க்கும் பொழுது அந்த நேரம் உன்னுடைய மனது படபடக்கச் செய்யும். ஆனால் அந்த நேரம் இந்த தாயானவள் என்ன நினைத்தால் உன்னுடைய மனதுக்குள் அது ஒரு தெளிவை கொடுக்கும். அது என்ன தெரியுமா? இதுவும் கடந்து போகும். எல்லா பிரச்சனைகளும் கடந்து போகும். எல்லா பிரச்சனைகளும் அந்த இடத்தில் அப்படியே நிற்காதல்லவா? நாட்கள் நகர நகர பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். ஏதோ ஒரு தீர்வினை அது கொண்டு வந்துதானே ஆக வேண்டும். அதனால் அதை நம்பி என் பிள்ளை நீ சென்று கொண்டே இருக்கலாம். இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ நினைக்கலாம். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வந்துவிட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். அம்மா எதையும் புரியாதவள் அல்ல என்பதை நீ முதலில் புரிந்துகொள். அதனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றுவதற்கு ஓடோடி வருவாள். அவளை அழைத்தால் போதும் என்ற எண்ணம் மட்டும் நீ உனக்குள் எப்பொழுதும் வைத்து கொண்டிரு. என் தங்கமே, இன்று அம்மா உனக்கு கட்டளையிட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என் பிள்ளை எப்பொழுதுமே மனதை இறுக்கமாக வைத்து கொண்டிருக்கின்றாய். என்ன சந்தோஷமான ஒரு நிகழ்வு கண்முன்னால் நிகழ்ந்தாலும் முழுமையாக உன்னால் வாய்விட்டு சிரிக்க முடியவில்லை. நீ என்ன நினைப்பாய் தெரியுமா? ஐயோ, நாம் இப்பொழுது சிரித்து விட்டால் அடுத்தது வருகின்ற கண்ணீரை உடனடியாக காண வேண்டுமே, நமக்கு பிரச்சனைகள் அத்தனை அதிகமாக இருக்கின்றதே என்று என் பிள்ளைக்கு மனதுக்குள் தோன்றிவிடும். அதிகமாக சிரித்தால் பின்னால் அழ வேண்டி இருக்கும் என்று எல்லோரும் சொல்வது போல நமக்கு நடக்குமோ என்று நீ பயப்படுகிறாய். பிரச்சனைகள் இல்லாதவர்களுக்கே இந்த தத்துவம் என்றால் நானே ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நம்மால் இதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியும் என்று என் பிள்ளை நினைத்து சிரிக்கலாமே. விட்டு விடுகின்றாய் என் தங்கமே. வாய்விட்டு சிரிக்க வேண்டும். உன்னிடம் இருக்கின்ற மிகப்பெரிய மருந்து, உன்னுடைய அத்தனை நோய்களுக்கும் சிறப்பான மருந்து, யாராலும் கொடுத்துவிட முடியாத ஒரு மருந்து என்றால் அது உன்னுடைய புன்னகைதான். அது உனக்குள் இருக்கும் வரை உன்னை யாராலும் அசைக்க முடியாது. எந்த விதத்திலும் உன்னை யாரும் இங்கே காயப்படுத்திவிட முடியாது. எல்லோருமே உன்னுடைய புன்னகையை நீ பரிசாக கொடுத்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் தங்கமே.
உன்னுடைய ஒரு நிமிட சிந்தனை சரியான சிந்தனையாக இருக்கும் பட்சத்தில் நீ நினைத்ததை எல்லாம் சரியாக செய்து முடித்து விட்டாய். நீ எத்தனை மணி நேரம் சிந்தித்தாலும் ஒரு தவறான விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் அது கடைசியில் தவறாகவே சென்று முடிந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. நான் உனக்கு மகிழ்ச்சி வாழ்க்கையில் இருக்கின்றது, அது என்னென்ன விஷயத்தில் இருக்கின்றது என்று தெளிவாக சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருக்கின்றது என்று எண்ணி நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்கூட்டியே உன் தாயானவள் உனக்கு அன்பு கட்டளை விதித்து என் வாக்கினை உன்னை கேட்கச் செய்கின்றேன். அதனால் என் குழந்தை, இனிமேல் எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். உன் வாழ்க்கை இந்த வாராகியின் கையில் அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு என்பதை உணர்ந்து கொண்டு நீ செயல்பட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்றதாக மாறும். அதை நான் மாற்றிக் கொடுப்பேன் என் தங்கமே. உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள். அதற்கான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். எதை நினைத்தும் என் பிள்ளை வேதனைப்பட்டு உன்னுடைய உடலையும் மனதையும் கெடுத்து கொள்ளாதே. வருங்காலம் உனக்கு சிறப்பாக எதிர்காலமாக இருக்கப் போகின்றது. இது நாள் வரையிலும் நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாயோ அத்தனை கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து முழுமையான சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய். அதனால் என் குழந்தை, எல்லாவற்றையும் மனமகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி கொண்டிரு. நல்லபடியாக உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். இந்த வாராகியினுடைய அரவணைப்பு என்று முன்னோடி இருக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் ஆருயிர் தங்கமே, உன் மனதின் பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிடு. நீ கடந்து வந்த முட்கள் நிறைந்த பாதை இனி பூக்களாக மாறும். உலகம் உன்னை கைவிட்டாலும் உன் அன்னை வாராகி உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டாள். உன் பொறுமைக்கு கிடைத்த வெற்றியாக நீ இழந்த அனைத்தையும் விட சிறந்த ஒன்றை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும். பயம் கொள்ளாதே. உன் நிழலாக நான் என்றும் தொடர்வேன். இருளை கிழித்து வரும் கதிரவனைப் போல உன் வாழ்க்கை இனி பிரகாசிக்கப் போகின்றது. எதற்கும் அஞ்சாமல் நிமிர்ந்து நில். உனக்கான உலகத்தை நான் உனக்கு அமைத்துக் கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையே, உன் தாயின் மடியில் நீ பாதுகாப்பாக இருக்கின்றாய். மாங்கல்யம் உண்டாகட்டும். எல்லாம் சுபமாகவே முடியும்.